விசாகப்பட்டினம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது புயலில் சிக்கிய தமிழக மீனவர்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டனர். புதுச்சேரியில் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்கும் தொழிலை செய்பவர்கள் குறைவாகவே உள்ளதால் விசைப்படகு வைத்துள்ள புதுச்சேரி மீனவர்கள் தமிழகத்திலிருந்து மீனவர்களை அழைத்துச் சென்று ஆழ்கடலில் மீன்பிடித்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி வம்பாகீர பாளையத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் கன்னியாகுமரியைச் சேர்ந்த பிஜு, ஆண்டனி, ஜான்சன், ஜோஸ் ஆகியோரை கடந்த 2ஆம் தேதி ஆழ்கடலில் மீன்பிடிக்க தனது விசைப்படகில் அனுப்பி வைத்தார். 10ஆம் தேதியன்று விசாகப்பட்டினம் அருகே சென்றபோது புயலில் சிக்கி விசைப்படகு சேதமடைந்தது. படகினுள் நீர் புகுந்ததை அடுத்து அதனை சரி செய்யும் பணியில் தாங்கள் ஈடுபட்டதாகவும், ஆனால் தங்களால் படகை சரி செய்ய முடியவில்லை என்றும் உடனே வாக்கி டாக்கி மூலம் பிற மீனவர்களை தொடர்பு கொண்டதாகவும் மீனவர் பிஜு கூறினார். அப்புறம் புயல் அதிகமாகிடுச்சது, எங்களால் சமாளிக்க முடியல. நாங்கள் முயற்சி பண்ணோம், எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணோம், எங்களால் சமாளிக்க முடியல. அப்புறம் எல்லாருமே தண்ணியில் பாஞ்சிட்டோம். அப்புறம் பக்கத்தில் இருந்த போட்டெல்லாம் வந்து எங்களை எடுத்தாங்க. தகவல் கிடைத்ததை அடுத்து கடலூர் தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த ஜானகிராமன் மற்றும் ராமு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை மீட்டதாக விசைப்படகு உரிமையாளர் சங்கர் கூறினார். எல்லாம் போட்டு 45 நாள் தடகாலம் முடிஞ்சு எல்லாம் அனுப்புவாங்க. அந்த அடிப்படையில் நாங்களாம் 45 நாள் தடகாலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் தொழிலுக்கு அனுப்பணும். தொழில் பண்ணிட்டு திடீர்னு அந்த கல்கத்தா பாட்டுக்கிட்ட ஒரு புயல் எடுக்க போது அவங்க கேட்ட ஃபோன் பண்ணி திடீர்னு அன்னைக்கு காற்று ரொம்ப ஓவராக இருந்து போச்சுன்னு சொல்லிட்டு சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு டிரைவர் சொன்னார். விடைக்காலம் 3 மணிக்கு இட்டு போகுது, காற்று சமாளிக்க முடியாது, காற்று கடல் சமாளிக்க முடியாது, போட்டு இதுமாரி காலை போகிற கண்டிஷன் எடுத்தேன். நான் பக்கத்தில் இருக்கிற போட்டுங்களுக்கு நான் ஃபோன் வாக்கி டாக்கி மூலமாக தொடர்பு கொண்டு அவங்க இன்னும் ஒரு 2 ஹவரில் நான் எங்களை வந்து கவர்ந்து பண்ணியாச்சு. ஒரு வார காலத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட 4 மீனவர்களையும் புதுச்சேரி மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர்.